மாயக்கூத்து எபிசோடு வந்து நாகராஜன் கண்ணன் அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். அவருடைய ரிப்ளை தேங்க்ஸ் பண்ணி. வணக்கம். அடுத்த எபிசோட் ஆஃப் ரேண்டம் வாட்ச் பேக் டு பேக். நீங்கள் என்னை வந்து கருப்பு சட்டை மாதிரி இந்த ப்ளூ சட்டை மாறும்போது என்னை கருப்பு சட்டை கிராம்ஸ் கூட வச்சுக்கோங்க. பட் இட்ஸ் ஸோ ஹேப்பன் தட் 1 வீக்கில் நான் இந்த 2 பியூட்டிஃபுல் மூவிஸ் பார்த்தேன். போன எபிசோடில் மாயக்கூத்து, இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிற மூவி ஆபியந்திர குற்றவாளி. கரெக்டாக நினைக்கிறேன் ப்ரொனன்சியேஷன். அதாவது ஒரு டொமஸ்டிக் கிரிமினல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங்கோடு உள்ள மலையாள படம். அது எப்படி போடுறாங்கன்னா மென் வெர்சஸ் மேரேஜ் அப்படிங்கிறத அதுக்கு அவங்க கொடுக்குற டேக்லைன் மென் வெர்சஸ் மேரேஜ்னு. இது வந்து ஆசிஃப் அலி, இந்த துளசி அப்படிங்கிறவங்களும் ஸ்ரேயா ருக்மிணி இவங்களாம் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் வந்து சேதுநாத் பத்மகுமார். நல்ல மூவி. அது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப அழகாக கொண்டு போகிறேன். இந்த மேரேஜ், டொமஸ்டிக் வயலன்ஸ், டவுரி ஹராஸ்மெண்ட், இந்த மாதிரியான குற்றங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள், அவைகளை போலீஸ் ஸ்டேஷனோ கோர்ட்டோ இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்டு. அதாவது ரெகுலர் சப்ஜெக்ட்டு நீங்கள் நினைக்கலாம், இதில் ஹேண்டில் பண்ணியிருக்கிற விதம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மென்ஸ் பர்ஸ்பெக்டிவ். ஒரு ஆணுடைய பார்வையிலிருந்து இந்த சட்டங்கள்லாம் இருந்தாலும் இது வந்து பெண்களுக்கு சாதகமாக பல இடத்துல பயன்படுது, இதனால் பாதிக்கப்படக்கூடிய ஆண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஆங்கிளாக எடுத்து அதில் எந்த ஃப்ளாவும் இல்லாமல் சொல்லியிருக்காங்க. அதான் மெயின். இந்த கேரக்டர்ஸ் வந்து எந்த விதமாக நடிக்கிறாங்கன்னு 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் இதுலேயும். அதான் 3 பேக்ரவுண்டில் உள்ள ஒரு இது அழகாக சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு உங்களுக்கு புரியுறபடி சொல்லணும்னா ஒரு ஹிந்து பாய், ஒரு முஸ்லீம் கப்பிள் அண்ட் ஒரு கிறிஸ்டியன் கப்பிள், இந்த 3 எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரிலீஜனை காட்டுறதுக்காக இல்லை, பட் எல்லா இடத்துலையும் இருக்குங்கிற மாதிரி வயலன்சஸ்ஸு, இந்த மாதிரியான லா வந்து மிஸ்யூஸ் ஆஃப் லா இருக்குங்கிறத காட்டுறதுக்காக இந்த படம் எடுத்திருக்காங்க. கன்வின்சிங்காக இருக்கணுங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க. நிறைய ஆங்கிள்லேருந்து காட்டாமல். இல்லை கேட்பீங்களா, இதில் மட்டும்தான் இருக்கா, அதில் இல்லையா, அதில் இது மட்டும்தான் இருக்கா, அதில் இல்லையா அப்படிங்கிறனால அவங்க குழப்பம் இல்லாமல் 3 டிஃப்ரெண்ட்டு ஃபேமிலிஸில் நடக்கிறது 3 ரிலீஜனாக காட்டியிருக்காங்க. அவ்வளோதான். அதில் ரிலீஜனுக்கு அந்த படத்துக்கு ஒன்று பெரிய சம்மந்தம் இல்லை. ரிலீஜனை பற்றியான படமும் இல்லை. இது வேறு ரிலீஜியஸ் கான்ட்ரவர்சிஸும் டச் பண்ணாத படம். ஆசிஃப் அலி வந்து ஒண்டர்ஃபுல்லாக நடிக்கிறார். ரொம்ப அருமையான ஆக்டிங். சகதேவன்கிற கேரக்டர் வரும். அவருடைய ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் அவருடைய ரியாக்ஷன்ஸு, அவருடைய இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணக்கூடாத படம். தயவுசெய்து இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ZEE5 OTTயில் இருக்குது. ஆபியந்திர குற்றவாளி அப்படிங்கிற படம். நாட் டு மிஸ் மூவி. பியூட்டிஃபுல் மூவி. கண்டினியூஸாக ஒரே ஸ்ட்ரெச்சில் பாருங்கள். எல்லாம் சின்ன படம் தான். இப்போ உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் 2 hours, less than 2 hours உள்ள படம் தான். கட்டாயம் பார்க்க வேண்டிய படம். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆசிஃப் அலி அண்ட் தி என்டையர் டீம். ஏற்கனவே சொன்ன அந்த படம் மாயக்கூத்துலேயும் அது ஒரு ஒண்டர்ஃபுல் டீம் ஒர்க்கு. அது மாதிரி இது ஒண்டர்ஃபுல் டீம் ஒர்க். எந்த கேரக்டர்ஸும் வந்து எல்லாம் நம்ம வந்து படத்தோடு ஒன்றி பார்க்கலாம். கரெக்டு, இவங்க சொல்கிறது நியாயம்தான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. பியூட்டிஃபுல் மூவி, நாட் டு மிஸ். ப்ளீஸ் வாட்ச். தேங்க்யூ. I'll meet you in yet another episode of Random Watch. Till then, bye bye.